அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரம் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் எதிரொலித்தது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். மாநகராட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது? பாலா, கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இன்று கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை வந்திருந்த பொழுது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து பேசிய விவகாரம் வைரலானது. இதனை அடுத்து இது தொடர்பாக நேற்றைய தினம் அவர் நேரடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரடியாக சந்தித்து மன்னிப்பு கோரினார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து கோவை மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலர் நவீன்குமார் இந்த மத்திய நிதியமைச்சர் செயல்பாட்டை கண்டிப்பதாக மாநகராட்சி கூட்டத்திலேயே தெரிவித்தார். குறிப்பாக அன்னபூர்ணா உரிமையாளரை நேரடியாக அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து கூனி குறுக்க வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் மாநகராட்சி கூட்டத்தில் வைத்திருக்கிறார். மேலும் கோவையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா நிறுவனத்தை கேவலப்படுத்துவது என்பது மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கேவலப்படுத்துவதை போன்றது எனவும், எனவே இந்த பாசிச அராஜக போக்கையும் மத்திய நிதியமைச்சரது செயல்பாட்டையும் வன்மையாக கண்டிப்பதாக மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர் நவீன்குமார் தெரிவித்தார். நவீன்குமாரது கருத்தை ஆமோதிக்கும் விதமாக மன்றத்தில் இருந்த அனைத்து கவுன்சிலர்களும் மேஜையை தட்டி ஆரவாரமாக அவரது கருத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தளங்களில் இந்த அன்னபூர்ணா குழுமம் விவகாரம் தொடர்பாக எதிர்ப்புகள் இருந்து வரக்கூடிய நிலையில் கோவை மாநகராட்சி கூட்டத்திலும் அந்த அன்னபூர்ணா குழும உரிமையாளர் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட விவகாரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி, விவரங்களுக்கு.